Hey guys, welcome back. Recently Samsung Galaxy A33 smartphone launch பண்ணிருந்தாங்க. நம்ம சேனல்ல இந்த ஸ்மார்ட்போனோட அன்பாக்சிங் and என்னோட இனிஷியல் ரிவ்யூ உங்ககிட்ட ஷேர் பண்ணிருந்தேன். So last ஒரு 3 weeks இந்த A33 ஸ்மார்ட்போன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இனி நம்ம வீடியோல இதோட full in-depth ரிவ்யூ பார்த்துடலாம். நீங்க நம்ம சேனலுக்கு தான் first time வந்திருக்கீங்க, வீடியோ பாருங்க, பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்மார்ட்போனோட ஸ்பெசிஃபிகேஷன் ஓவர்வியூ எல்லாமே நம்ம பழைய வீடியோலயே டீடைலா கவர் பண்ணியிருக்கோம். So இந்த வீடியோல ஸ்பெக்ஸ் எல்லாத்தையும் மேஜரா கவர் பண்ண போறதில்ல. நான் யூஸ் பண்ணதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்றது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு காம்பேக்டான ஃபார்ம் ஃபேக்டரில் தான் இந்த ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ரெகுலராக பார்க்கக்கூடிய அந்த 6.5 இன்ச் ஃபோனை விட கொஞ்சம் ஒரு சின்ன சைஸ் ஃபோன் தான். 6.4 இன்ச் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஓவரால் டிஸ்பிளேலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. டார்க் மோடில் யூஸ் பண்ணும்போது டிஸ்பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இம்மென்ஸாக இருக்குது. சாம்சங் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு சூப்பர் AMOLED பேனல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 800 nits பீக் பிரைட்னஸ் சப்போர்ட் தராங்க. அவுட்டோர்லேயும் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். அவுட்டோர் விசிபிலிட்டி எல்லாமே இஷ்யூ இல்லை. இன்டோரில் நீங்கள் கம்மியான பிரைட்னஸ் வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் எக்ஸ்ட்ரா டிம் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் சாஃப்ட்வேர்லேயே இருக்குது. அதை எனபிள் பண்ணுறதுனால ரூமில் லைட் இல்லாத டைமில் ஸ்க்ரீனோட பிரைட்னஸ் ரொம்ப கம்மி பண்ணி நம்மளால் யூஸ் பண்ண முடியும். டிஸ்பிளேக்கு 90 Hz ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இருக்குது. அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. நார்மலாக நீங்கள் யூஐயில் ஸ்க்ரால் பண்ணுறதா இருந்தாலும் சரி, ஏதாவது கண்டென்ட்டை ஸ்க்ரால் பண்ணுறதா இருந்தாலும் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்மூத்னஸ் சூப்பராக இருக்குது. எக்ஸினோஸ் 1280 90 Hz ஈஸியாக ஹேண்டில் பண்ணுது. டிஸ்பிளேக்கு வைட் ஒன் L1 சர்டிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓடிடி ஸ்ட்ரீமிங் ஆப்பில் HD வீடியோ நம்மளால் ஸ்ட்ரீம் பண்ணி பார்க்க முடியுது. ஸோ ஓவராலாக டிஸ்பிளேலேருந்து கிடைக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. நமக்கு மேஜராக காம்ப்ரமைஸ் இல்லை டிஸ்பிளேல. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆப்டிக்கல் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது. யூஸ்வலாக பார்க்கக்கூடிய சாம்சங் ஃபோன் மாதிரி இதையும் ஃபாஸ்ட் அண்ட் அக்யூரேட்டாக இருக்குது. டிசைன் ரெகுலராக பார்க்கக்கூடிய நம்ம A சீரீஸில் இருக்கக்கூடிய டிசைன் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன்லேயும் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு அட்ராக்டிவ் டிசைன் தான். ரியல் டிசைன் அடித்து ஜம்சம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட் நம்ம பார்த்தோன்னா போன ஜென்ரேஷனில் பார்த்த மாதிரி அந்த வாட்டர் டாப் நாட்ச் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பதிலாக ஒரு பஞ்ச் ஹோல் மாதிரி போயிருந்தாங்கன்னா லேட்டஸ்ட் லுக்கிங் ஸ்மார்ட் ஃபோன் மாதிரி இருந்திருக்கும். பட் அது மேஜர் இஷ்யூவாக இருக்காது. 2-3 நாள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நாட்ச் செட் ஆகிடும் நம்மளுக்கு. அது பெரிய இஷ்யூவாகவே இருக்காது. பில்டு நம்ம எடுத்துகிட்டோம்னா பேக்கு சைடு ஃப்ரேம் எல்லாமே பிளாஸ்டிக்கில் தான் மேக் பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் யூஸ் பண்ணதுனால ஃபோனோட வெயிட் பயங்கர கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு 185 grams வெயிட் இருக்குது. திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. 8.1 mm தான். ஸோ கையில் வச்சு யூஸ் பண்ணுறது கை கடக்கமாக நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ ஸ்லிம்மாக இருக்கிறதுனால பாக்கெட்டில் வச்சுட்டு நம்ம வெளில போகணும் அப்படின்னா கூட ஓரளவுக்கு ஈஸியாக இருக்குது. நமக்கு கன்வீனியண்ட்டாக யூஸ் பண்ண முடியுது ஃபோனை. அதுவும் இல்லாமல் பேக்கில் மேட் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் அட்ராக்ட் ஆகுது. அதுவும் இந்த பர்டிகுலர் கலரில் ஃபிங்கர் பிரிண்ட் அட்ராக்ட் ஆகிறதே நம்மளால் பார்க்க முடியாது. பட் ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு கேஜெட்ஸிலேருந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸ்கின் அப்ளை பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் உங்கள் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு ஸ்கின் எதாவது ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்கின்னோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழே தரேன், செக் பண்ணி பாருங்கள். ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணோன்னு நினைக்கும் போது ஸ்கின் போட்டு யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்க்ராட்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். மற்றபடி அடிஷ்னல் ஃபீச்சர்னு பார்க்கும்போது IP67 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் இருக்குது. வெளில ஏதாவது மலையில் போகும்போது தண்ணி எதாவது பட்டுருச்சு, இல்லை ஏதாவது தெரியாமல் தண்ணியில் போட்டாலும் ஃபோன் விஸ்டாண்ட் ஆகும். IP ரேட்டிங் இருக்கிறதுனால உள்ள போர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக சீல்டாக இருக்கும். ஸோ அடிஷ்னல் ப்ரொடக்ஷன் இருக்கும் நமக்கு. பட் ஸ்டில் இருந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். IP ரேட்டிங் இருக்கிறது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக தான் இருக்குது. அண்ட் நெட்வொர்க் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம சார் வேல்யூ பார்த்துட்டு வந்தோம்ல. ஹெட் 0.3 W/kg தான் இருக்குது. ரொம்ப ஒரு கம்மியான சார் வேல்யூ தான். பட் நம்மளுக்கு சிக்னல் ரிசப்ஷன்லேயே காம்ப்ரமைஸ் இருக்கிற மாதிரி இல்லை. நான் 2 சிம் கார்டு போட்டு செக் பண்ணி பார்த்தோம்னா 4G+ கனெக்டிவிட்டியும் இருக்குது. ஸோ இன்டர்நெட் ஸ்பீட்ஸும் ஸ்டேபிளாக இருக்குது. டுவல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் இருக்குது. வைஃபையோட ரிசப்ஷன் நல்லா இருக்குது. ப்ளஸ் அதோட கனெக்டிவிட்டியுமே ஸ்டேபிளாக இருக்குது. எக்ஸினோஸ் 1280 மோடமும் நல்லா இருக்குது. வைஃபைலேயே மேஜர் இஷ்யூஸ் இல்லை. மற்றபடி கால்ஸ் இயர்பீஸ் வழியாக நீங்கள் பேசும்போது நல்ல லவுட் அண்ட் அடிக்குவேட்டாக இருக்குது. கால்ஸ் நீங்கள் லவுட் ஸ்பீக்கர் வழியாக பேசணும்னு நினச்சாலும் சூப்பராக இருக்கும். ஸோ இந்த விஷயத்தில் எல்லாமே நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. மற்றபடி சென்சார்ஸ் நம்ம எடுத்துகிட்டா பேசிக் சென்சார்ஸ் என்னெல்லாம் தேவை எல்லாமே கொடுத்துருக்காங்க. எதையுமே ஸ்கிப் பண்ணல. முக்கியமான விஷயமே ஆட்டோ பிரைட்னஸ் சென்சாரோட டியூனிங் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. அதில் நம்மளுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. GPS பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ குட்டி விஷயத்தில் எல்லாமே கொஞ்சம் பார்த்து தான் பண்ணியிருக்காங்க. பட் ஹாப்டிக் ஃபீட்பேக்னு வரும்போது ஓரளவு டீசெண்டாக தான் இருக்குது. பட் வைப்ரேஷன் மோட்டார் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பைக்கில் ஏதாவது போகும்போது கூட அந்த கால்ஸ் ஏதாவது வரும்போது நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டீங்க. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன்டாக இருந்திருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். மற்றபடி மல்டிமீடியா நம்ம பார்க்கும்போது இதில் டூவல் ஸ்டீரியோ செட்டப் கொடுத்துருக்காங்க. இண்டோரில் நீங்கள் ஏதாவது வீடியோ பார்க்குறீங்க, இல்லை பாட்டு கேட்குறீங்க அப்படின்னால இதில் கிடைக்கக்கூடிய ஸ்பீக்கர்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்கும். லவுட் அண்ட்
கிளியராக இருக்குது, அதில் வந்து மேஜர் இஷ்யூவே இல்லை நமக்கு. பட் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனில் மிஸ் ஆகுது. ஹெட்ஃபோன் ஜாக் இல்லாததுனால வந்து இப்போ மோஸ்ட்டாக வந்து நம்ம ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால அது மேஜர் இஷ்யூவாக இருக்காது. பட் டைப் சி இயர்ஃபோன்ஸ் இல்லைனா அந்த டாங்கிள் கனெக்ட் பண்ணி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். டால்பி அட்மாஸ் சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸ் எனபிள் பண்ணுறதுனால ஸ்லைட் டிஃபரன்ஸ் வந்து உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். பேட்டரி பேக்கப்னு வந்து இதில் ஒரு 5000 mAh ஹை கெப்பாசிட்டி பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் பேட்டரி அவ்வளோ பெருசாக கொடுத்தாலுமே வந்து ஃபோனோட திக்னஸ் அண்ட் வெயிட் வந்து சூப்பராக மேனேஜ் பண்ணியிருக்காங்க. அது கண்டிப்பாக வந்து நம்ம பாராட்டி ஆகணும். பட் ரியல் வேர்ல்டில் பேட்டரி லைஃப் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, ஒரு கேஷுவலாக யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஒரு நாளுக்கு மேலேயே வரும். கொஞ்சம் ஹெவியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 1 day மார்க் வந்து ஈஸியாக ஃபோன் ரீச் பண்ணுறோம். 90Hz யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்து 8.5 to 10 hours வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் யூசர் டு யூசர் வந்து பேட்டரி பேக்கப் அப்படின்றது வந்து டிஃபர் ஆகும். பட் என்னோட யூஸ் கேஸில் வந்து ஈஸியாக ஒரு நாள் வரைக்கும் பேட்டரி பேக்கப் வருது. ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்டில் சொல்கிறேன். சார்ஜிங் வந்து நம்மளுக்கு பெருசாக காம்ப்ரமைஸ் இல்லை. பாக்ஸில் வந்து சார்ஜர் கொடுக்கல. பட் நான் வந்து சாம்சங்கோட 25 watt சார்ஜர் யூஸ் பண்ணி பார்த்துருந்தேன். அதில் வந்து ஈஸியாக less than 1.5 hours வந்து ஃபுல் சார்ஜ் ஆகிடுது. பட் ஜென்ரலாக அந்த செட்டிங்ஸில் ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம டிசேபிள் பண்ணோம் அப்படின்னா 10 watt தான் வந்து சார்ஜ் ஆகும். நீங்கள் அந்த 25 watt சார்ஜர் யூஸ் பண்ணாலே வந்து 10 watt தான் சார்ஜ் ஆகும். அப்படி சார்ஜ் பண்ணும்போது ஒரு 2.25 மணி நேரம் ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. ஸோ உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஃபாஸ்ட்டாக டிசேபிள் பண்ணியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். பட் பேட்டரியில் வந்து நிறைய எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நான் பல வீடியோவில் சொன்ன மாதிரி தான் அடாப்டிவ் பேட்டரி நீங்கள் எனபிள் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்கள் யூசேஜ் வந்து இனிஷியல் பீரியடில் வந்து ஃபோன் லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். உங்கள் யூசேஜ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஃபோனோட பேட்டரி பேக்கப் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் தான், எனபிள் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் ப்ரொடெக்ட் பேட்டரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம எனபிள் பண்ணுறதுனால 85% வந்து பேட்டரி லிமிட் பண்ணி விட்டுரும். 85% மேலே சார்ஜ் ஆகாது. ஒரு லாங் டேர்மில் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் டிசேபிள் பண்ணி யூஸ் பண்ணுறது, ப்ரொடெக்ட் பேட்டரி எனபிள் பண்ணி யூஸ் பண்ணுறதுலாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் ஏதாவது எமர்ஜென்சிக்கு வெளில போகிறோம் அப்படின்னா அந்த மாதிரி ஆத்திர அவசரத்துக்கு வேணால் நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் எனபிள் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் அப்படி தான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துருந்தேன். ஸோ என்னோட யூசேஜில் பேட்டரி பேக்கப் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அண்ட் பர்ஃபார்மன்ஸ் டிபார்ட்மெண்ட்னு பார்த்தோன்னா Exynos 1280 யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 nanometer பேஸ்டு சிப்செட். இதுக்கு வந்து 5G சப்போர்ட்டும் இருக்குது. 12 5G பேண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் நம்ம ஊரில் 5G வந்துருச்சு அப்படின்னா நம்ம 5G சிம் கார்டு போட்டு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபியூச்சர் ப்ரூஃப் ஸ்மார்ட் ஃபோனாக தான் இருக்கும். இந்த Exynos 1280 எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா நம்ம Snapdragon 695 இல்லை 750G மாதிரி ஃபோன்ஸ் கம்பேர் பண்ணும்போது அந்த CPU பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாவே இருக்கும். உங்களுக்கு நார்மல் டே டு டே யூசேஜ்க்கெல்லாமே வந்து எந்த ஒரு ஹிக்கப்ஸுமே இருக்காது. ஸோ ஈஸியாக வந்து மல்டி டாஸ்கிங்கும் பண்ணலாம். என்கிட்ட இருக்கிறது வந்து 8GB RAM வேரியன்ட். மல்டி டாஸ்கிங் பண்ணுறதா இருந்தாலுமே வந்து ரேம் மேனேஜ்மெண்ட்டும் வந்து நம்மளுக்கு இஷ்யூ இல்லை. ஸோ அந்த மாதிரி நார்மல் டே டு டே யூசேஜ் கொஞ்சம் ஃபோனை ஹெவியாக புஷ் பண்ணணும்னு நினச்சாலும் வந்து ஃபோன் ஈஸியாக ஹேண்டில் பண்ணும். Exynos 1280 நல்ல ஒரு கேபபிளான ப்ராசர் தான். பட் எங்கே ஸ்ட்ரகிள் ஆகுதுன்னு பார்த்தோன்னா கேமிங்னு நம்ம பார்க்கும்போது கேமிங்கான ஃபோன் இது கிடையாது. பட் நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு இந்த ஃபோன் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். கேஷுவலாக நான் எப்பயாச்சும் தான் கேம் விளையாடுவேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி யூசர்ஸ் வந்து கன்சிடர் பண்ணலாம். சாஃப்ட்வேர்னு பார்த்தோன்னா லேட்டஸ்ட் Android 12 மேலே பில்ட் பண்ண One UI 4.1 வருது. சாம்சங் சைட்லேருந்து 4 வருஷம் மேஜர் சாஃப்ட்வேர் அப்டேட், 5 வருஷம் செக்யூரிட்டி அப்டேட் எல்லாமே வந்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட் விஷயத்தில் வந்து கன்னு மாதிரி வந்து அப்டேட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ இப்போ வந்து ஒரு லேட்டஸ்ட் மேமன் செக்யூரிட்டி பேட்சில் தான் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. பட் ஒரு சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம பார்த்தோன்னா One UI எப்போவுமே சொல்கிறது தான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கக்கூடிய ஆண்ட்ராய்ட் ஸ்கின். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து பேக் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு ஃபீச்சர் ரீச், யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் யூஸ் பண்ணுறது. பட் இனிஷியலாக சில புலோட்வேர்ஸ்லாம் இருக்கும். அதை அன்இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம ஜாலியாக ஃபோனை யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டில் யாராவது பெரியவங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சாலும் வந்து ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்கின் தான் இது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஸ்டேபிளான சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து வந்து நம்ம ஈஸியாக நோட்டிஃபிகேஷன் பேனல் ஆக்சஸ் பண்ணுறது, ப்ளஸ் ஆப் ட்ராவர்லேயே வந்து டாட்லாம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் 5வது பேஜ் 6வது பேஜுக்குலாம் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை செலக்ட் பண்ணாலே வந்து டேரெக்டாக அந்த பேஜுக்கு போய்டும். ஒரு ஹாரிசான்டல் ஆப் ட்ராவராக இருந்தாலுமே வந்து கன்வீனியண்ட்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இப்போ என்னோட ஃபேவரேட் ஆண்ட்ராய்ட் ஸ்கின் எது அப்படின்னா One UI தான் கண்டிப்பாக. ஸோ One UIயில் உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரேட் ஃபீச்சர் எது அப்படின்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். மற்றபடி கேமரா டிபார்ட்மெண்ட் வந்துன்னா ஃப்ரண்ட்டில் வந்து அந்த வாட்டர் ஆஃப் நாட்ஸில் 13 MP கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலாக குரூப் செல்ஃபிஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் வந்து அதுலேயே வந்து அல்ட்ரா வைட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரேமுக்குள்ளே யாராவது எக்ஸ்ட்ரா ஒரு பர்சன் ஆட் ஆகுறாங்க அப்படின்னா ஸோ கேமராவை வந்து அல்ட்ரா வைட் ஆங்கிள் மோடுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிடும். ஹியூமன் ஸ்கின் டோன்ஸ் எல்லாமே வந்து நேச்சுரலாக இருக்குது. எந்த ஒரு பவுடர் பூசின மாதிரி எக்ஸ்ட்ரா ஜிம்னாஸ்டிக் எஃபெக்ட் அந்த மாதிரிலாம் அதுவும் இல்லை. ஒரு சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் இருக்குது. லோ லைட்லேயே வந்து ஒரு யூஸபிளான அவுட்புட் கிடைக்குது. நைட் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா அதுலேயே வந்து நீங்கள் ஃப்ரண்ட் கேமரா யூஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். பட் ரியர் கேமரான்னு வந்து 48 MP ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுத்துருக்காங்க. நார்மலாக எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து நல்லா ஷார்ப்பாக ரீச்சாக டைனமிக் ரேஞ்ச் வந்து நம்ம சொல்லவே தேவையில்ல, சூப்பராக இருக்குது. ரொம்ப ஒரு ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷனும் கூட அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணோம். எதனாலன்னு பார்த்தோன்னா Exynos 1280 தான் திருப்பி ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா Exynos 1280 சாம்சங் ரீசெண்ட் டேஸாகவே வந்து அவங்களோட ஓன் ப்ராசரில் வந்து ஐஎஸ்பி கேம் வந்து வேறு லெவலில் அப் பண்ணுறாங்க. நம்ம Exynos 2100 வந்து ஐஎஸ்பி வேறு மாதிரி இருந்தது. இந்த 1280 ஐஎஸ்பி சுப்பீரியராக இருக்கிறதுனால இதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. கேமரா சாம்பிள்ஸ்லாம்
அப்படியே இருக்குன்னு பார்த்துட்டு கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். 48 மெகா பிக்சல் டெடிகேட்டட் மோட் இருக்குது. எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அந்த மோடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். செகண்டரி கேமரான்னு வந்து 8 MP அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. லைட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா அதுல இருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் சூப்பராக இருக்கும். லோ லைட்டில் அல்ட்ரா வைட் இல்லாமல் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆக தான் செய்யும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில். இந்த பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்மார்ட் ஃபோன் அப்படி தான். ஏன்னா ஒரு நேரோ ஆபர்ச்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயின் கேமராவோட லோ லைட் பர்ஃபார்மன்ஸ் எடுத்துட்டுனா ஒரு நல்ல வைடர் ஆபர்ச்சர் கொடுத்துருக்காங்க. நைட் மோட் நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிங்கன்னா ஒரு மினிமல் ஐஎஸ்ஓவில் வந்து நல்ல ஒரு பிரைட்டான இமேஜ் வந்து கொடுக்குது. எக்ஸ்போஷர் கொஞ்சம் அதிகப்படுத்திட்டு ஐஎஸ்ஓ வந்து நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல யூஸபிளான அவுட்புட் கொடுக்குது. நைட் மோடில் ஏதாச்சும் ஒரு நல்ல பிரைட்டான லைட்டை நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா கூட வந்து கேமராவோட ப்ராசஸிங் வந்து நல்லா இருக்குது. நான் இமேஜ் எடுக்கும்போது நம்ம கேமரா யூஐயில் பார்க்குற இமேஜை விட ப்ராசஸ் ஆகிட்டு வெளியில் வரக்கூடிய இமேஜ் வந்து அந்த ஹார்ஷான லைட்டிங் சுச்சுவேஷன் எல்லாத்தையும் வந்து ஹேண்டில் பண்ணி நம்மளுக்கு ஒரு பெட்டர் அவுட்புட் கொடுக்குது. லோ லைட் சாம்பிள்ஸ் வந்து பாருங்கள், இன்டோர் லைட்லேயும் வந்து சாட்டிஸ்ஃபேக்டரியான அவுட்புட் கிடைக்குது. நைட் மோடு உங்களுக்கு தேவைப்படுதுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ரெகுலர் மோடை விட நைட் மோடில் எடுக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து எக்ஸ்ட்ரா க்ராப் பண்ணி நம்மளுக்கு அவுட்புட் கொடுக்கும். மூணாவது வந்து டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க. போர்ட்ரைட் ஃபோட்டோஸ் எடுக்கிறது எல்லாமே வந்து எட்ஜ் டிடெக்ஷன் நல்லா இருக்குது. ஸ்கின் டோன்ஸ் பக்காவாக இருக்குது. பட் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லேயும் வந்து டைனாமிக் ரேஞ்ச் நல்லாவே இருக்குது. பட் போர்ட்ரைட் ஃபோட்டோஸ்லாம் நீங்கள் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா கூட வந்து நம்ம பேக்ரவுண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மாதிரி மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் வந்து எனபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேக்ரோ மோட் டெடிகேட்டடாக இருக்குது. பட் நீங்கள் மேக்ரோ மோடுக்கு போகிறத விட இதுலேயே வந்து ப்ரோ மோட் கொடுத்துருக்காங்க. இல்லை ஜென்ரலில் நீங்கள் ஆட்டோ மோட்லேயே வந்து 1.5x வரைக்கும் நீங்கள் போய் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா அதுலேருந்து கிடைக்கக்கூடிய அவுட்புட் வந்து சாலிடாக இருக்கும். ஜென்ரலாக இந்த மேக்ரோ கேமராவோட மெயின் கேமராவோட சென்சார் சைஸ் கொஞ்சம் பெருசு, அதோட மெகா பிக்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம அதில் 1.5x போய் எடுத்தாலுமே வந்து ரொம்ப யூஸபிளான அவுட்புட் நமக்கு கிடைக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் மேக்ரோ ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் கேமராவுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸும் இருக்குது. டெடிகேட்டடாக வந்து ப்ரோ மோட் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ப்ரோ மோட்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து கேமரா கை கொடுக்கும். அண்ட் ப்ரோ வீடியோ மோட் சப்போர்ட்டும் இருக்குது. கேமரா பற்றி டெடிகேட்டடாக வந்து ஃபீச்சர்ஸ் வீடியோ தேவைப்படுதுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் வந்து கேமரா ஃபீச்சர்ஸ் வீடியோ நான் பண்ணுறேன். ஸோ ஓவராலாக வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஃபோட்டோ ரீமாஸ்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓல்டு ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர்மெண்ட் ஆகி நமக்கு ஒரு நல்ல அவுட்புட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்ஜெக்ட் எரேசர் இருக்குது. ஃபோட்டோவில் அன்வான்ட் ஆப்ஜெக்ட் எதாவது இருந்ததுன்னா அதையும் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் வந்து சப்போர்ட் இருக்குது. நாக் சப்போர்ட் இருக்குது. அதனால செக்யூர் ஃபோல்டர் ஆப்ஷன் இருக்குது. செக்யூர் ஃபோல்டரில் உங்களுக்கு தேவைப்பட்ட பேங்கிங் ஆப்ஸ் இல்லை ரொம்ப பர்சனலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் செக்யூர் ஃபோல்டரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா மற்ற ஆப்ஸ்னால் வந்து செக்யூர் ஃபோல்டரை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அது எக்ஸ்ட்ரா ஒரு செக்யூரிட்டி நம்மளுக்கு கிடைக்குது. அண்ட் சாம்சங் பே மினி சப்போர்ட் இருக்குது. சாம்சங் பே மினி இருக்கிறதுனால நம்ம யூபிஐ ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து அதுலேருந்து பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதுவும் வந்து ஒரு யூசர் ஃப்ரெண்ட்லியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஃபைனலாக வேர்டிக்ட் நம்ம வந்து இந்த ஃபோன் வந்து 25,000 செல் பண்ணுறாங்க. இனிஷியலாக லான்ச் பண்ண ப்ரைஸோட ஒரு நல்ல ப்ரைஸ் கட் பண்ணியிருக்காங்க. A53 மாதிரி ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஒரு வேல்யூ ஃபார் மணி ஆஃபரிங்காக இருக்கும். பட் நம்ம சேனலுக்காக டெலிகிராமில் ஆஃபர் சேனல் அண்ட் டெக் டிஸ்கஷன் குரூப் இருக்குது. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா டெலிகிராம்லேயே வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். A33 பற்றி டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் அண்ட் எந்த மாதிரி யூசர்ஸ் இதை கன்சிடர் பண்ணலான்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஓவராலாக பார்க்கும்போது கை கிடக்கமாக ஃபோன் யூஸ் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நார்மல் டே டு டே யூசேஜ் எல்லாமே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணி ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் இருக்குது. சாட்டிஸ்ஃபேக்டரியான கேமரா இருக்குது. கேமிங் வந்து பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றப்போ வந்து அந்த மாதிரி ஆடியன்ஸை வந்து ஈஸியாக ஃபில்ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஃபோனாக தான் இருக்கும் இது. இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் அண்ட் நீங்கள் யாராச்சும் வந்து A33 யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை.